வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு எல்லோருக்குமே இருந்த ஒரு கேள்வி. நேத்து நம்மகிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க. இந்த சிம்ம ராசிக்கும், மீன ராசிக்கும் கோச்சார வேதையின் அடிப்படையில, கோச்சார சனி பகவானின் பாதிப்புகளும், கெட்டதுகளும் இருக்காது அப்படின்னு பேசுறாங்க. இது எந்த அளவுல உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. அதே நேரத்துல மலேசியாவை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனியையும், ஜென்ம சனியையும் சற்று ஆழமாக, அழுத்தமாக பேசுற ஒரே ஒரு ஜோதிடர்ல நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல நேத்து வந்த கடகராசிக்கார ஒரு பொண்ணு பேசின ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். கடகராசி, ஆயில்யம் 2ஆம் பாதம். ஜாதகம் பார்த்தோன்னே எல்லாம் சரியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது, இப்படி நடக்கப்போகுது. இப்போதைக்கு இந்த மாதிரியான தன்மைன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய பெர்சனலான சில விஷயம்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. இல்லண்ணே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் நின்றுச்சு. ஆ பணம் வச்சிருந்தேன். அத வந்து நண்பர நம்பி கொடுத்தேன். அது அப்படியே போயிருச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் மேலோட்டமா சில விஷயம் அவங்க கிட்ட பேசினேன். ஒரு டிசிப்ளினா எப்படி பேசணுமோ அப்படின்னு. அதுக்கெல்லாம் பேசி முடிச்ச பிறகு நான் ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொன்னேன். 2021ல இருந்து எல்லாரும் சிரிக்கும்போது, இல்லங்க அஷ்டம சனி இதுதான் பண்ணும். அடுத்து கடகராசியும், கும்பராசியும் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2021ல சொன்னப்ப, நீங்க தானங்க சிரிச்சவங்க. கடகராசிக்காரங்க தான் என்ன பார்த்து சிரிச்சவங்க. கடவுள் இருக்காரு, யுனிவர்ஸ நம்புறேன், பிரபஞ்சம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு, வழிய வந்து இப்படிலாம் நடக்குங்க. பார்த்து இருங்க அப்படின்னு சொன்னேன். என்ன கலாய்ச்சு விட்டதெல்லாம் நீங்க தானங்க அப்படின்னு நான் பேசினேன். பேசின பிறகு சிரிச்சாங்க. ஐயோ! அண்ணே இத நான் ஆரம்பத்துல பண்ணது தான். ஆனா நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஜோசியத்தெல்லாம் பெருசா நம்பிக்கைலாம் இல்லண்ணே அப்டின்னாங்க. இப்போ கோச்சார வேதியின் அடிப்படையில சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியே வேலை செய்யாது அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நம்புறீங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, கெடுதல்கள் நடக்கும் பொழுது மனசை ஆறுதல் படுத்திக்கங்க. அதாவது கெட்டதுல மூழ்கி போயிறாதீங்க அப்டின்னு வந்து நமக்கு இயல்பாகவே சொல்லிக் குடுத்திருப்பாங்க. அதுதான் நம்ம மோட்டிவேஷனா அதுவா, இதுவா தன்முனைப்பாக நம்மளே வந்து பேசிக்கிறோம். ஆனா, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சில விஷயம் இருக்குங்க. ஏன் ஒருத்தர் அடிப்படையில பிறக்கும் பொழுது, அவருக்கு சில விஷயங்கள், சில நல்ல அமைப்புகள், நல்ல தாய், தந்தை, நல்ல படிப்பு, நல்ல உணவு, நல்ல வீடு வாங்குற அமைப்புகள்ல பிறக்கும் பொழுதே இருக்கிறாரு. அதே மாரி ஒருத்தருக்கு பிறக்கும் பொழுதே தந்தை சரியா இருக்க மாட்றாரு. ஒருத்தருக்கு பிறக்கும்போதே தாய் இறந்து போயிடுறாங்க. ஒருத்தவங்களுக்கு அடிப்படையில உணவு தேவையே பிரச்சனையா இருக்கு. ஒருத்தவங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு டயட்ன்ற பேர்ல அவ்வளவு விலை கூடியான பொருட்கள அப்படியே விட்டுட்டு வராங்க. எதுங்க இதனை மாற்றுது? எல்லா மனிதர்களும் ஒருத்தர் தான். எல்லாரும் இப்படிதான், எல்லாரும் அப்படிதான் அப்படின்னும் பொழுது, ஒரு மனிதனின் தனிப்பட்ட பிறந்த நேரமும், டைமும் வந்து ஒரு சில விஷயங்கள நிர்ணயிக்குது. இதுல இந்த கல்ல வாங்கி போட்டுக்கிட்டா இது சரியா போயிரும். இந்த மாலை வாங்கி போட்டுக்கங்க. கருங்காலில வந்துருச்சு. கருங்காலில சிவபெருமான் வந்துர்றாரு. கருங்காலில முருகப்பெருமான் வந்துர்றாரு. கருங்காலில நீங்க என்ன வேணாலும் வைங்கங்க. உங்களோட கர்ம வினைய எதுல நீங்க கொண்டு அழிக்க முடியும்? உங்களுடைய பிறந்த ஜாதகம். இதுல இன்னொன்னு கேட்பீங்க. இந்த ஜென்மத்துல நான் செய்ற அப்ப தர்மத்துக்கும், தானத்துக்கும் என்னென்ன புண்ணியம்? அடுத்த ஜென்மத்துல நல்ல ஜாதகத்துல பொறந்துருவீங்க. அவ்வளவுதானே. இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது போன ஜென்மத்தினுடைய அமைப்பு. இந்து மதத்தினுடைய ஒரு மகா நுட்பமே மறுபிறவின்ற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்றத நிரூபிச்ச ஒரு அமைப்பும், இன்றைய சயின்டிஸ்ட்ல அத நிரூபிக்கக்கூடிய அமைப்புகளையும் போன ஜென்மல இதுவா இருந்தேன்னு சொல்லிட்டு நீங்க போய் Googleல சர்ச் பண்ணி பாருங்க. போன ஜென்மத்துல நான் இவருக்கு தாயா இருந்தேன்னு சொல்லி இறந்து போன மகன் தேடிட்டு போன மாதிரியான பல விஷயங்கள், உண்மை விஷயங்கள் இருக்கு. அப்ப மறுபிறவி அப்படின்றது இந்து மதத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நிச்சயமான உண்மை. இந்து மதம் ஒரு ஒரு இதோ ஒரு மாரியான கதையோ, புராணங்கள் மட்டுமோ இல்ல. இது வாழ்வியல் அமைப்புங்க. இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு இவ்வளவு பெரிய நெறைய சாஸ்திரங்கள் கொண்ட இந்த இந்து மதத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிடத்தின் அமைப்புகள்ல ஒரு தனி நபருடைய சில அமைப்புகள துல்லியமா சொல்லிடலாமா? இந்த அமைப்புகள்ல சனி பகவான் ஒரு பிளானட் இருக்காருங்க. அவர் எப்பயுமே கோச்சார நிலையில தடைகளை, தாமதத்தை, பிரச்சனையை, விபத்துக்களை, மரணங்களை, மரணத்துக்கு நிகரான துன்பங்களை, அசிங்கம், கேவலம், கோர்ட்டு கேஸ், கால உடைக்கிறது, படுத்த படுக்கையாக்குறதுன்ற மாதிரியான அவ்வளவு விதமான நெகட்டிவ் அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட். ஓகேங்களா? அப்படி இல்லங்க, பிரபஞ்ச சக்தியில மாத்திர்றேன், கடவுள் அமைப்புல ப்ரே பண்ணியே மாத்திர்றேன்னா, கடவுள் ஏங்க அந்த சனி பகவான படைக்க போறாரு? அப்படி ஒரு பிளானட் எதுக்கு இருக்க போகுது? தயவு செய்து பிராக்டிகலா புரிஞ்சுங்க. இதுக்கு அடுத்த நிலையில இந்த கோச்சார வேதி. சிம்மராசிக்காரங்களுக்கு கோச்சார வேதை செயல்படுமானா நிச்சயமா இல்லை. தயவு செஞ்சு பிராக்டிகலா சில விஷயத்த புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய மனம் ஆறுதல் படுறதுக்கு சொல்ற ஜோதிடம் நான் சொல்ல மாட்டேன்றது கடந்த காலத்துல வந்தவங்களுக்குலாம் தெரியும். கடகத்துக்கும், மிதுனத்துக்கும், மகரத்துக்கும், கும்பத்துக்கும் நான் அத சொல்லவே இல்ல. இப்பதான் சொல்றேன். நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு. அதே மாரி சிம்மத்துக்கும், மீனத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
உங்களை ஆறுதல் படுத்த ஒருத்தர் யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா கவனமா இருங்க. இதுல மீனத்துக்கு ஜென்ம சனின்ற அமைப்புகள்ல சில நேரங்கள்ல குறிப்பிட்ட சில ஜாதகங்களுக்கு அஸ்திவாரத்தை ஸ்டேபிளா கொடுத்து சில எஃபர்ட்டை போட்டு சில மாற்றங்களை பண்ணும். ஆனா அது 90 விழுக்காடு நபர்களுக்கு இல்லை. பருவ வயசுல இருக்கிறவங்க அகலகால வைக்காதீங்க. நேத்து ஒரு கும்பராசிக்காரர் பேசினாரு. உங்களுக்கு நேத்து இந்த கும்பராசியும் இவங்களையும் நிறைய நான் இந்த விஷயத்த பேசினேன். நீங்க தானே என்ன பார்த்து சிரிச்சாங்க. ஐயோ ஆமாண்ணேன்னு. அவரு தான் நேத்து விஐபி ஸ்லாட்ல வந்தாரு. 3 நாள்ல 4 நாள்ல அப்படின்னு. இந்த என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, ஓகே கோச்சார வேதைன்றது என்னது? அஷ்டம சனியிலையும் ஜென்ம சனி இது சனின்னு மட்டும் இல்ல எல்லா கிரகங்களுக்கும். ஒரு கிரகத்தின் முந்தைய வீட்டுல அதாவது சிம்மத்துக்கு 8ல சனி இருக்காருங்க. 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது 7ல் ஒரு கிரகம் இருக்கும்போது ஒருவேளை 8ல குரு இருக்காரு 7ல வேற பிளானட் இருந்தா அந்த 8வது இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் எந்த விதமான நல்லதையோ கெட்டதையோ அந்த 7ல் இருக்கக்கூடிய கிரகம் தர விடாது அப்படின்றது கோச்சார வேதை. அதே மாதிரி 12ஆம் இடத்துல 12ஆம் இடம் மீன ராசிக்கு ஜென்மத்துல இருக்கக்கூடிய சனிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த ராகு கோச்சார வேதியின் அடிப்படையில அந்த சனியை செயல்படுத்த விட மாட்டாரு அப்படின்றது கோச்சார வேதி. இது எல்லா இடத்துலயும் இப்ப 12ல ஒரு குரு இருக்கிறாரு 11ல இது ஏன் பெரிய கிரகங்களை வச்சு பேசுறோம்னா பெரிய கிரகங்கள் மட்டும்தான் ரொம்ப டைம் சனி 2.5 வருஷம் இருப்பாரு, ராகு கேது 12 வருஷம் இருப்பாங்க, 18 மாதங்கள் இருப்பாங்க, குரு 1 வருஷம் இருப்பாரு. ஆனா இந்த வருஷம் குரு 6 மாசம் தான் இருப்பாரு. சோ இந்த மாதிரியான பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய அந்த கிரகங்கள் இருக்கும்போது அந்த முந்தைய அமைப்புகள்ல இருக்கிற நல்ல கிரகமா இருந்தாலும் சரி கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி அதனுடைய தன்மையை செய்யாது, நல்லதையோ கெட்டதையோ செய்யாது அப்படின்றது கோச்சார வேதியின் அடிப்படையில. ஓகேங்களா? இந்த அமைப்புல எனக்கு ஒரு பார்வை, எனக்கு ஒரு ரிசர்ச், என்னுடைய ஒரு அமைப்பு இருக்கும்ல. இதுல அஷ்டம சனின்னு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தை கசக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சனி பகவான் என்ன நினைக்கிறாரோ அதனை கொடூரமாக செய்வார். உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசிக்காரங்களை கேட்டு பாருங்க, மிதுன ராசிக்காரங்களை கேட்டு பாருங்க. 2018ல இருந்து 2020 வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. இவங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி இப்ப ஒரு சமீபத்துல ஒரு 10 வருஷத்துக்குள்ள நடந்தவங்க. ஓகேங்களா? அப்போ அஷ்டம சனின்னு வரும் பொழுது வாழ்க்கையில திண்டாட விடும். ஓகே அப்ப ஏன் இவ்வளவு நெகட்டிவா என்கிட்ட பேசுற அப்படின்னா கவனமா இருங்கங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன் கவனமா இருங்க கவனமா இருங்கன்னு. ஒருத்தர் 80,000 சொல்லி கொண்டு போறீங்க, ஒருத்தர் 3 லட்சம் சொல்லி கொண்டு போறீங்க, ஒருத்தர் மில்லியன் கணக்குல கொண்டு லாஸ் பண்ணிட்டு வரீங்க. உங்க கிட்ட பூஜைன்னு நான் கேட்கலங்க. என்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்தாலே பாருன்னு ஒத்த காலில் நான் எந்த இடத்துலயும் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லைங்க. ஆனால் நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பா இருங்கன்னு. ஒரு பூஜை எடுத்து நீங்க சாமி கும்பிட்றத விட இன்சூரன்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்புக்கு லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். உங்களுடைய கடவுள் பக்தி இறை பக்தியை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதே நேரத்துல பிராக்டிக்கலா நம்மளுடைய கர்ம வினையின் அடிப்படையில ஒருத்தர் அழுவணும்னா அழுவணுங்க, ஒருத்தர் இறக்கணும்னா இறக்கணுங்க, ஒருத்தர் நல்லபடி இருக்கணும்னா நல்லபடி இருக்கணுங்க. இந்த அமைப்புகள்ல கோச்சார வேதை செயல்படுமானா இல்ல. அப்ப என்னங்க இந்த சனிக்கு சொல்யூஷன்? 2026ல வரக்கூடிய கோச்சார நிலையில குரு பகவான் சனியை பார்த்து ஒரு வருஷத்துக்கு சனியை சாந்தப்படுத்துவார். இதை யாருமே இன்னும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வருஷம் சனி சாந்தம் அடையும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் கெடுதல்கள் குறையும். கெடுதல்கள் இல்ல நீங்க கோடீஸ்வரர் ஆயிருவீங்கன்னு சொல்லல, கெடு பலன்கள் குறையும். குறையக்கூடிய அந்த கெடு பலன்கள்ல சனியின் தாக்கத்தின் அடிப்படையில ரொம்ப மோசமா கஷ்டப்பட மாட்டீங்க. இது 2026ல உச்ச குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில வரும்போது சனி பகவான் செய்வாருங்க. இப்ப இல்ல. ஓகேங்களா? அதனால கோச்சார வேதை அது இது எதுவுமே பெருசா செயல்படாது. முடிஞ்ச அளவுக்கு மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் யாரையும் நம்ம மோஸ்ட்லி அஷ்டம சனி ஜென்ம சனி நம்பிக்கை துரோகம் காதல்ல சில மாதிரியான ஒரு மாதிரியான விஷயங்கள் பண இழப்பு மான இழப்பு கற்பிழப்பு உயிரிழப்பு. இந்த உயிரிழப்பை நம்மளால தடுக்க முடியாதுங்க. ஆனா விபத்து மாதிரியான சில அமைப்புகள்ல நைட் டிராவல் மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயம் இருக்கு. இன்னும் ஒரு விஷயங்க, இந்த நேரத்துல மனம் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு சில இலூஷன் வர்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். வீட்டுல பேய் நடமாடுதுங்க, செய்வனை வச்சுட்டாருங்க, அவரு வச்சுட்டாருங்க, இவரு வச்சுட்டாருங்கன்ற மாதிரியான எண்ணங்கள் வரும். ஒரு மாதிரி டல் ஆகுவீங்க, எனர்ஜி லோ ஆகும். ஆனா இதெல்லாம் 2.5 வருஷம் கழிச்சு சரியாயிரும். நீங்க எத்தனை ஆயிரம் வெள்ளி கொடுத்து தோசை கழிச்சாலும், எத்தனை ஆயிரம் வெள்ளி கழிச்சு மந்திரம் பார்த்தாலும் 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் வரைக்கும் இருந்து 2 வருஷம் கழிச்சு இது இல்லாம போகும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.